இருக்கிறோம். இருக்கீங்க. நீங்க இருந்தாதான் நாங்க நல்லா இருப்போம். உனக்கு இருக்கா? எனக்கு இருக்கு. என்னது? உங்களுக்கு என்ன இருக்கோ அங்க இருக்கு. மனசு இருக்கு. என்னுடைய மனசு தாங்க இருக்கு. உன்னை கட்டுறது மாதிரி என்கிட்ட மனசு இருக்கு. அப்படியா? உனக்கு சம்மதமா? ஆனா உங்களால ஆசை இல்லையே. அப்புறம் யார் ஆசை? இந்த இட காவலன் ஒரு ஆள் இருக்கார்ல. ஆமா ஆமா, ஓமகுச்சி ரமேஷ். அவர்தான் நான் காதலிச்சுட்டு இருக்கேன். எப்படி எப்படி? அதாவதுங்க எங்க அப்பா ஆத்தாளுக்கு குழந்தையே இல்ல. ரொம்ப நாளா. ரொம்ப நாளாவா? அம்மா. ஏன்? அதாவது கொஞ்ச நாள் கழிச்சு எங்க அப்பா போகாத கோயிலுக்கு குளம் இல்ல. குளமா? கோயில் குளம் எப்போ வரும்? கோயில் குளம் இருக்காரா? சரி. ஒரு நாள் எங்க அப்பா பள்ளிமலை அடிவாரத்தை வச்சு அடிச்சியா. எது? எங்க ஆத்தால மொட்டை மொட்டை மொட்டை. ஆமா. இங்க பகுலாக நடக்கும் ஜோடியா நடக்கும் விஜய் அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக இந்த புண்ணாடையை கொடுத்துருக்கார்கள். குடி போயிடுடி. அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஐயா வீட்டுல கஞ்சி கிடைக்காது. ஐயா மாமா மச்சா எங்க வரையா? இருங்க ஒரு நாளைக்கு வச்சு காது வச்ச ஆலயத்தை முடிச்சுட்டேன். எதுக்கு எல்லாரும் அங்க பரண்டாச்சு படுங்க புண்ணு வச்சுடுறாம. ஏன்னா எங்க அப்பா எங்க ஆத்தாவை கொண்டு போய் பழனி மேல அடிவாரத்துல மொட்டை அடிச்சிட்டான். அடிச்ச 10ஆம் மாசம் நான் பொம்பளை பிறந்துட்டேன். அடிச்ச 10ஆம் மாசம் நீ பிறந்துட்ட? ஆமா. பிறந்த உடனே கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வயசுக்கு வருதுன்னு. ஆமா, நானும் வந்தேன். அப்படின்னா சடங்காயிட்டேங்க. எங்க இதுக்கு தாய்மாமன் வந்துதான் உள்ள விடணும்னாங்க. எதுக்குள்ள? குச்சி கட்டி உள்ள விடணுமா? ஓஹோ சரி. எங்க மாமன் வந்து குச்சி கட்டி உள்ள விட்டானா எங்க ஆத்தா சொன்னா. என்ன சொன்னா? ஐயே ஐயே இது வரைக்கும் நீ சின்ன பிள்ளை, இப்பதான் நீ பெரிய பிள்ளை. அவங்க பார்க்க கூடாது இவங்க பார்க்க கூடாது. அதுல இதெல்லாம் பருவ எடுத்துக்கணும். எதுல? முகம் மூக்கு முகரையில பருவ எடுத்துமா. நான் 30 சென்றோடனே வெளியே வந்தேன்னா தக தகன்னு இப்படி இப்ப தகதான் இருக்கேன். நம்ம இது மாதிரி 30 தகதான் வந்து தகதான் இருந்தோடனே கொஞ்ச நாள் கழிச்சு எங்க ஆத்தா வேலை வெட்டி பார்க்க சொல்லிட்டா. வேலை வெட்டினா அந்த 1க்கு 2க்கு 3க்கு 4க்கு போற மாதிரி. என் ஊர்ல இளவட்டம் ஊர ஒரு எந்த பொம்பளையும் பார்த்தது மாதிரி அந்த நாய் தொங்க போடும்போது மார்கழி மாசம் பொட்ட நாயை பார்த்தோன்னே அது மாதிரி ஊரு பூரா என்னை சுத்திக்கிட்டே வந்தாங்க. இளவட்டம் பூராமே எல்லா இளவட்டமும் 1க்கு போனால் பின்னாடி வந்தாங்க, 2க்கு போனால் பின்னாடி வந்தாங்க. ஆனா 3 நாளுக்கு போனால் பின்னாடி வராங்க. 3 நாள். அது என்ன 3 நாள்? அத தண்ணிக்கு போறது துணி தான் வைக்கிறதுங்க. அதுக்கு போனால் பின்னாடி இப்படித்தான் பாருங்க. ஒரு நாள் துணி துவைக்க போனேன்னா அந்த ஒருக்க மேட்டு கம்மாயிக்கிட்ட துணி துவைக்க போயல எல்லா இளவட்டமும் இல்லைன்னு நினைச்சு நான் அவருக்கு தைரியமா போயிட்டேன். ஆனா அங்க ஒரு இளவட்டம் தண்ணியில ஒரு இவ யாரு? இவன் தோழி வேணா. ஏன்னா எனக்கு ஒரு மகன் இருக்கான். அவன் உனைய பார்த்து காதலிச்சிருக்கான். அதனால நீ என்ன பஸ்ன்னு சொல்லிட்ட? கூப்பிடுங்க மாமாவா. கூப்பிடுவோமா? மாமாவா? மாமா அப்பே வேற 72 உங்களை குடியாந்துச்சு. உடனே கொண்டு போய் கடமாட்டி விட்டு வரணும். நீ ஏன் அனுப்பிட்டு? ஆனா 4 கடமாடு வேணும். பப்பர் கடையில ஆங்கி இருக்கிறையா? இந்த குத்து குத்துது. மாமா நீங்க சாணம் பிடிக்கிறீங்களா? நம்பிராஜா மகன் கல்யாணம் யாரு இவ? எப்படி நீ வருவ?
ஆமா. இப்ப நம்பிராஜா மகன் கல்யாணம் பண்றோம்னா சில சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்கு. ஆமா, என்ன விஷயம்? இப்ப உன்னை கல்யாணம் பண்றேன்னு வச்சுக்க, என்னை கல்யாணம் பண்றீங்க? உங்க அப்பா எனக்கு என்ன முறை வேணும்? மாமனாரு. ஏன் உங்க அப்பைய கூட மாமன் நாருன்னு கூப்பிடுவோம் தெரியுமா? எதுக்கு? அதுக்கு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? காரணம் இல்லாம தமிழ்நாட்டுல ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தவே மாட்டோம். என்ன காரணம்? ஒரு கல்யாணம் பண்ணல ஆ. அப்போ ஒரு நகை போட்டாலும் ஆ. அதே கொண்டு போய் டாஸ்மார்க்ல அடைய வச்சுக்கிட்டு உங்களை நோண்டி நொங்கடிச்சு விட்டு ஆ. மறுபடியும் போய் உங்க வீட்டு அப்பா வீட்டுல போய் 10,000 வாங்கிக்குவா, 20,000 வாங்கிக்குவா. அப்படி உங்க அப்பையில பூரா நாடு நாடா கிழிக்கிற பத்தியா? ஆமா, எதுக்கு இருக்கிறீங்க? அதனால உங்க அப்பையில பூரா மாமா நாடுன்னு பேர் வச்சிருக்கோம். மாமனாருக்குன்னா இந்த நாடுனாரா? ஒரு தங்கச்சி இருக்கு வச்சுக்க, ஆமா, இருக்கா? அதெல்லாம் கொழுந்தையான்னு கேட்கலாம். ஏன் கொடுமையான்னு கேக்குறீங்க? விஷயம் இருக்கு. என்ன விஷயம் இருக்கு? கிளி மாதிரி கொண்டாட்டி இருந்தாலும் ஆ. குரங்கு மாதிரி ஒப்பாட்டி வேணும்னு இருக்காங்க. ஆமா, அப்பா கேக்குறீங்க. மறுபடியும் வேறுப்போம். ஆ. உடனே ஒரு தங்கச்சி ஆமா, என் தங்கச்சி. சமையல் பரிமாறும். ஆமா, பண்ணுவாங்க. உடனே எங்க மனசாப்பட்ட என்ன நினைக்குமா, என்ன நினைக்கும்? உங்க அக்கா பார்த்த படம் இடையில ஒரு வீடு வேற அழுது வச்சு இந்த படம் இப்படி கை இருக்குமோ இதுக்கு இப்படி ஒரு பொழப்பு. அப்படின்ட்டு இதுமா எங்க மனச கொளுத்தியா போட்டு போட்டு நீயே எரிச்சிடணும். கொழுந்தியான்னு பேர் வச்சிருக்கோம். ஆ. உனக்கு கல்யாணம் வச்சிருக்க ஆமா, ஆச்சுன்னா? ஊரம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா சரி. சாம்புள்ள கண்ணாட ஏன் சொல்றாங்க? ஏன் சொல்றாங்க? இந்த இடத்த ஊரம்பிள்ளை நீ ஆமா. உனக்கு கல்யாணம் வச்சுக்க, சரி. நம்ம குடும்பம் நடத்தி நீ சென்னையாயிர ஏய், மாசமாயிரன்னு வச்சுக்க, ஆ. இந்த ஊரம்புல உடைய ஆ. பால் ஊமு பல ஊமு ஏய், சாப்பிடு. என்னையா சொல்ற? ஒண்ணு வச்சா பழம், ஆ. திசைக்கான வச்சா பழம், அந்த பல டசன் கணக்குல சொல்றீங்க. கம்புல வச்சா பால், ஆமா. செம்புல வச்சா பால், பால். பால் பழம் சாப்பிடு ஆ. சாப்பிடு. அப்படி இந்த ஊரம்புடைய ஊட்டி வளர்த்தா உள்ள கிடைக்காம எங்க உள்ள அது கண்ணால கொழு கொழுன்னு வருவாங்க. ஐயோ, அறிவா. ஊட்டி வளர்த்தா சரி. சாப்பிடல. அம்மா என் காலுக்கு கொண்டு இருக்காங்க. தங்கச்சி நீ உண்டா? பலவரம் பேசிக்கிட்டா வந்தா தூக்கி போட்டு மிதிச்சு விடுவாங்க. எதுக்கு நிக்கிறாங்க? ஆமா, நம்மளதான் ஒரே மிதிக்கு ஓ தங்கச்சி நீ மிதிவாங்களா? நான் நாங்க வாங்கட்டுல? நான் மார்க்குலையும் தோலையும் தோத்து வார்த்தை என் தங்கச்சியை தூக்கி இப்படி மிதிக்குமா? மிதிக்கு மாறு உன் தங்கச்சி. ஆமா, இந்த மாதிரியா? அந்த மாரா இந்த மாதிரி விளக்க மாதிரி. விளக்க மாதிரி. சரி, யாரு? ஏன், கூப்பிடுறியா அம்மாவை? அம்மா கூப்பிடுவோம். ஆமா. தங்கச்சி வந்தா எடுத்துக்கு தலைவி ஆமா. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், ஆமா. பொறுமையாவும் இருக்கணும். ஆமா. ஏன்னா தங்கச்சிக்கு ஆ. இங்கோடு உன் தங்கச்சி முன்னாடி பேசாதயா. பொசுக்கு வரும். ஆமாயா, கூப்பிடுவோம்மா. தங்கச்சி அம்மா மாடு சரி கத்துக்கிறா, கேள்வி கொண்டு விடுங்க. ஒண்ணு கத்தலையாக்க